நலம் தரும் ஆரோக்கிய அன்னை, நலம் தரும் கடவுள். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரி, நம்முடைய வாழ்க்கையில் உடல்நலம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. அடிக்கடி மறையுறையில் கூட உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன், ஒருவர் தம் குடும்பத்திற்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தோஷம் உடல்நலம். செல்வமோ பொருளோ பணமோ அது அல்ல, உடல்நலம்தான் ஒருவர் ஒரு குடும்பத்திற்கு கொடுக்கக்கூடிய, சேர்த்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சொத்து, செல்வம், சந்தோஷம், மகிழ்ச்சி, மனநிறைவு. எனவே ஒருவர் குடும்பத்தில் உடல்நலமற்று உடல்நல குறைபாடோடு இருக்கின்ற பொழுது அது ஒட்டுமொத்த குடும்பத்தினுடைய மகிழ்ச்சியை எடுத்து விடுகின்றது. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காது கேளாதவரும் திக்கி பேசுவருமான ஒருவரை குணப்படுத்துகின்ற அந்த நிகழ்வை நாம் வாசிக்க கேட்டோம். இன்று அன்னையாம் திரு அவை இந்த செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி என்றாலே கத்தோலிக்க திருச்சபைக்கும் குறிப்பாக நமக்கு ஆரோக்கிய அன்னையின் பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். அன்னை மரியாளுடைய பிறப்பு பெருவிழா ஒரு அதிசயமான பிறப்பு, ஆசீர்வாதமான பிறப்பு, அற்புதமான பிறப்பு, அன்னை மரியாளுடைய பிறப்பு. பிரியமான சகோதர சகோதரி, எனவே நலம் தரக்கூடிய ஆரோக்கிய அன்னை, நமக்கு உடல் சுகம் தரக்கூடிய ஆரோக்கிய அன்னை, ஆரோக்கியம் தரக்கூடிய ஆரோக்கிய அன்னையாக நாம் இந்த பெருவிழாவை, அன்னை மரியாளுடைய பிறப்பு பெருவிழாவை நாம் ஆரோக்கியம் தரக்கூடிய ஆரோக்கிய அன்னையினுடைய விழாவாக கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமது ஆலயத்தினுடைய முற்றத்தில் கூட அந்த ஆரோக்கிய அன்னையுடைய திருச்சுருவம் அலங்கரிக்கப்பட்டு பாத யாத்திரையை சென்ற அந்த பக்தர்கள் அந்த முயற்சியை எடுத்து இங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கும் பங்கு மக்களாகிய நமக்கும் அந்த ஆரோக்கிய அன்னையினுடைய ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்று இந்த முயற்சியை எடுத்து அலங்கரித்து வைத்திருக்கின்றார்கள். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாளுடைய பிறப்பு பெருவிழா நமக்கு உடல் நலமும் உள்ள நலமும் மனநலமும் ஆரோக்கியமும் வேண்டும் என்று சொல்லி நாம் இன்றைய நாளில் சிறப்பாக ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். உடல் நலம், மனநலம். எனவே உள்ள நலம், மனநலம். மருத்துவத்துறை என்ன சொல்கிறது என்று சொன்னால், கவலைகள் தான் பெரும்பாலான வியாதிகளுக்கு அடிப்படையாக இருக்கு. அது இன்னைக்கு டயபெட்டிக்காக இருக்கலாம், ஹார்ட் அட்டாக்காக இருக்கலாம், மற்ற எந்த பிபி ஏதாக இருந்தாலும் ஒரு மனிதன் கவலையோடு வாழ்கின்ற பொழுது, கவலையில் சிக்கி தவிக்கின்ற பொழுது அந்த கவலை நோயாக மாறி அவன் உடல் நலம் கெட்டு போய் விடுகின்றது, அவன் உடல்நலமின்றி உடல்நல குறைவு ஏற்படுகிறது என்று மருத்துவத்துறையான சொல்கின்றது. இன்னைக்கு மாத்திரைகளை தான் அதிகமாக சாப்பிட்டு உணவை விட, சாப்பாட்டை விட அதிகமாக சாப்பிட்றது எதுன்னா கலர் கலராக மாத்திரை தான் அதிகமாக சாப்பிட்டுட்டு இருக்கும். செயற்கையான உணவுப் பொருட்களை நாம் அதிகமாக உட்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை. எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அன்னை மரியாளுடைய பிறப்பு பெருவிழா ஆரோக்கிய அன்னையை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்றைய இந்த 23வது பொது காலத்தினுடைய ஞாயிறு திருவழிபாட்டு வாசகங்களும் கடவுள் நமக்கு நலத்தை கொடுக்கின்றார், சுகத்தை கொடுக்கின்றார் என்பதை மிக தெளிவாக சுட்டி காட்டுவதை நாம் பார்க்கிறோம். அன்னை மரியாள் பல இடங்களில் காட்சி கொடுத்திருக்கின்றார்கள். லூர்து நகர் என்று சொன்னாலே சுகம், குணம். அங்கு சென்றால் நமக்கு குணம் கிடைக்கின்றது, சுகம் கிடைக்கின்றது, உடல்நலம் கிடைக்கின்றது. நமது திருத்தலம் லூர்து அன்னையினுடைய திருத்தலம். எனவே லூர்து அன்னை என்று சொன்னாலே நமக்கு உடல் நலமும் எல்லா வகையான நலமும் வளமும் கிடைக்கக்கூடிய ஒரு இடமாக அன்னை மரியாள் எந்தெந்த இடத்தில் எல்லாம் காட்சி கொடுத்தார்களோ அங்கு எல்லாம் கடவுளுடைய அன்பையும், கடவுளுடைய இரக்கத்தையும், கடவுளுடைய பரிவையும், கடவுளுடைய மன்னிப்பையும், கடவுள் வழியாக கடவுள் இந்த உலகை எப்படி அன்பு செய்து கொண்டிருக்கின்றார், தன் மக்களிடமிருந்து, பிள்ளைகளிடமிருந்து எதை எதிர்பார்க்கின்றார்கள், அவர்களுக்கு மனநிறைவையும் மகிழ்ச்சியான வாழ்வையும் கடவுள் கொடுக்கின்றார் என்பதைத்தான் எல்லா இடங்களிலும் அன்னை மரியாள் காட்சி கொடுத்த எல்லா இடங்களிலும் நாம் பார்க்கணும். அதிலும் குறிப்பாக நாம் ஆரோக்கிய அன்னை அந்த மாலுமிகள் அவர்கள் சிக்கி தவித்த போது, அந்த கடலில் சிக்கி தவித்த போது அந்த ஆரோக்கிய அன்னையினுடைய அதிசயத்தால் அவர்கள் பாதுகாப்போடு கரை சேர்ந்தார்கள். உடல் ஊனமுற்று அந்த பால்கார சிறுவன்
அவன் முடக்குவாதனாக இருந்தபோது அவனை எழுந்து நடக்க வைத்து அந்த உடல் ஊனம் குறைபாடு உடல் ஊனம் அவற்றிலிருந்து சுகத்தையும் நலத்தையும் கொடுத்து அன்னை மரியாள் கடவுள் அந்த தாயின் வழியாக அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு எல்லா விதமான நலத்தையும் சுகத்தையும் குறிப்பாக ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய அன்னையாக அன்னை மரியாள் இருக்கின்றார்கள் என்பதை இன்றைய விழா இன்றைய திருவழிபாடு நமக்கு சுட்டி காட்டுகின்றது. பிரியமான சகோதர சகோதரி, இன்றைய முதல் வாசகத்தில் கூட கடவுள் கண்கள் பார்க்கும், பார்வையற்றோருடைய கண்கள் பார்க்கும், காது கேளாதோருடைய செவிகள் கேட்கும், கால் ஊனமற்றோர் மான் போல துள்ளி குதிப்பர், வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர். அப்படி என்று சொன்னால் ஒரு முழு மனிதனுக்கு என்ன தேவையோ அவற்றை கடவுள் கொடுக்கின்றார் என்பதை இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்கிட்டோம். அதைத்தான் நற்செய்தி வாசகத்திலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த வாய் பேச முடியாத, காது கேளாத, கேட்க முடியாத, குறைவோடு வாழ்ந்த அந்த மனிதருக்கு அவருக்கு மனநிறைவும் உடல் நலத்தையும் சுகத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான கடவுளாக இருக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரி, நாமும் பிறந்திருக்கின்றோம். நமது பிறப்பு ஒரு சாதாரண பிறப்பு. ஒரு மனிதன், ஒரு குழந்தை இந்த உலகத்தில் பிறக்கிறது என்று சொன்னால் அந்த குடும்பத்திற்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. ஏன் என்று சொன்னால் ஒரு புதிய மனிதன், ஒரு புதுமுகம், ஒரு புதிய உயிர் இந்த உலகில் தோன்றி இருக்கின்றது. அந்த குடும்பத்திற்கு, அவருடைய பெற்றோருக்கும், அவருடைய சுற்றத்தார், அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் ஒரு புதிய உயிர் தோன்றியதால் அங்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வருவதை நாம் பார்க்கின்றோம். அப்ப குழந்தை என்பது மிக 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 முக்கியமான ஒன்று. ஒரு குடும்பத்திற்கு மகிழ்ச்சியை கொடு. அதுவும் இஸ்ராயல் மக்கள், யூத மக்கள், அவருடைய நம்பிக்கையை சற்று ஆழமாக நாம் பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம் என்று சொன்னால் குழந்தை பேரு, அந்த தலைமுறை பரம்பரை என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அது தடைப்பட்டு விட்டது என்று சொன்னால் அவர்கள் கடவுளுடைய சாபத்தை பெற்றுவிட்டார்கள் என்ற அர்த்தம். ஆபிரகாம், ஈசாக், அந்த தம்பதியரை பாருங்க. அந்த ஆபிரகாம், சாராள், அந்த தம்பதியருக்கு கடவுள் ஈசாக்கை கொடுத்தார். அதுக்கு முன்னாடி அவங்க என்ன வயசாயிடுச்சு, குழந்தைகள் எல்லாம் பெறக்கூடிய அந்த வயதையெல்லாம் கடந்து விட்டார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த ஆபிரகாம், சாராள் சமுதாயத்தில் அவ்வளவு அவமானம். ஏன் என்று சொன்னால் குழந்தை இல்லை என்று சொன்னால் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்து விட்டார்கள். எனவே கடவுள் அவர்களை தண்டித்திருக்கின்றார், தண்டனையை பெற்றிருக்கின்றார்கள். எனவே அந்த பரம்பரை இனிமேல் தொடராது, தடைப்பட்டு விட்டது. கடவுளுடைய சாபத்தை அவர்கள் பெற்றுவிட்டார்கள் என்ற ஒரு நம்பிக்கையில் வாழ்ந்தவர்கள்தான் பழைய ஏற்பாட்டில் பார்க்கக்கூடிய இஸ்ராயல் மக்கள், யூத மக்களுடைய நம்பிக்கை. எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த ஆபிரகாம், சாராள் முதிர்ந்த வயது, குழந்தை இல்லாத ஒரு அவமானமான ஒரு சூழ்நிலை. வெளியில் அவர்கள் பொது இடங்களுக்கு, பொது வழிபாட்டிற்கும், சுப நிகழ்ச்சிகள், சமுதாயத்தில் நடக்கக்கூடிய எந்த ஒரு நிகழ்வுகளுக்கும் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா போனா கேட்பாங்க, கேட்கலனாலும் மனசில் நினைப்பாங்க, என்ன இவங்க குழந்தை இல்லை என்று சொல்வார். எனவே ஒரு தயக்கமான, ஒரு அவமானமான ஒரு சூழ்நிலை, கீழ்த்தரமாக பேசக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையில் தான் அந்த ஆபிரகாம், சாராள் அந்த தம்பதியர் வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் கடவுள் அவர்கள் வானத்து விண்மீன்களை போல, கடல் மணலை போல, வானத்து விண்மீன்களை எண்ண முடியுமா? கடல் மணலை எண்ண முடியுமா? உலகத்தினுடைய பார்வையில் முடியவே முடியாது. குழந்தை பேற்றுக்கு அங்கே வாய்ப்பே இல்லை. அந்த வயதையெல்லாம் கடந்துவிட்ட ஒரு சூழ்நிலை. எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கடவுள் அந்த ஆபிரகாமுக்கு விசுவாசத்தின் தந்தை, நம்பிக்கையின் தந்தை என்று நாம் அவரை வாழ்த்துகின்றோம், நாம் அவரை கொண்டாடுகின்றோம். அவருக்கு கடவுள் என்ன வாக்குறுதி கொடுத்தா தெரியும்? வானத்து விண்மீன்களை போல, கடல் மணலை போல உன் சந்ததியை நான் பெருக செய்வேன். பிரியமான சகோதர சகோதரி, இந்த வாக்குறுதியை கடவுள் ஆபிரகாம், சாராளுக்கு கொடுக்க காரணம் என்ன? கடவுள் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டு வாழ்ந்ததால். இந்த சமுதாயம், உலகம் எங்களை தூற்றலாம், எங்களை அவமானப்படுத்தலாம், தரக்குறைவாக நினைக்கலாம். ஆனால் நான் ஆராதிக்கக்கூடிய தெய்வம், நான் விசுவசிக்கக்கூடிய தெய்வம் கண்டிப்பாக எங்களை ஆசீர்வதிப்பார்.
அப்போ கடவுள் அந்த ஆபிரகாமை அழைத்த போது, நான் உனக்கு காட்டக்கூடிய அந்த இடத்திற்கு, நாட்டிற்கு, உன் இடம், உன் வீடு, உன் நாடு, உன்னுடைய இனத்தை விட்டு விட்டு நீ செல்லணும். யார் போவீங்க? ஆபிரகாம் கடவுளை நம்பினார், எல்லாத்தையும் விட்டுட்டு போனார். அப்போ போனால் உனக்கு என்ன ஆசீர்வாதம்? உன் சந்ததியை நான் வானத்து விண்மீன்களைப் போல, நான் கடல் மணலை போல பெருக செய்தேன் என்று சொன்ன அதே கடவுள், வாக்கு மாறாத கடவுள், ஆசீர்வாதமாக ஈசாக்கை அந்த ஆபிரகாம் சாராளுக்கு மகனாக கொடுத்தார். பிரியமான சகோதர சகோதரி, எனவே இங்கே அவர்களுக்கு இருந்த அந்த பழி, பாவம், தண்டனை, தடை அனைத்தையும் நீக்கி கடவுள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக குழந்தை கொடுத்ததை நாம் பார்க்கின்றோம். அன்னை மரியாளுடைய பிறப்பு என்பது ஒரு அதிசயமான பிறப்பு. சுவைக்கின் அன்னமாள் அவர்கள் பல ஆண்டுகள் திருமணமாகி அவர்களுக்கு குழந்தை இல்லை, குழந்தை செல்வம் இல்லை, குழந்தை பேற்றுக்கு வாய்ப்பில்லாத ஒரு சூழ்நிலை. ஆனால் அவர்கள் ஜெபத்தில் நிலைத்திருந்தார்கள். கடவுளை நம்பி வாழ்ந்த ஒரு அற்புதமான குடும்பம் தம்பதியர். ஜெபத்தை மட்டும் அவர்கள் கைவிடவில்லை, கடவுளை விட்டு அவர்கள் விலகிச் செல்லவே இல்லை. எனவே முதிர்ந்த வயது, பல ஆண்டுகள் அவர்கள் குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலையில், ஆனால் சுவைக்கின் அன்னமாள் கண்ணீர் விட்டு ஒவ்வொரு நாளும் கடவுளை அவர் தேடிக்கொண்டே இருந்தார், ஜெபித்து கொண்டே இருந்தார். சமுதாயத்தில் இப்படி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு சுவைக்கின் என்ன பண்றாரு? வெளியே போறார். இனிமேல் என்ன, எல்லாம் ரொம்ப கேவலமா பேசுறாங்க, நமக்கு குழந்தை இல்லையே என்று. அப்பொழுது அவரை அழைத்து ஜெபிக்கின்ற பொழுது வானதூதர் வாக்குறுதி கொடுக்கின்றார், அன்னமாள் உனக்கு அழகிய பெண் குழந்தையை கடவுள் ஆசீர்வாதமாக கொடுப்பார். பிரியமான சகோதர சகோதரர்களே, எனவே உலகத்தினுடைய பார்வையில் முடியாது, அதற்கான சூழ்நிலைகள் வயதை எல்லாம் கடந்துவிட்ட ஒரு சூழ்நிலையில் அன்னை மரியாள் என்ற அழகிய பெண் குழந்தையை கடவுள் ஆசீர்வாதமாக அவருடைய பெற்றோர் சுவைக்கின் அன்னமாளுக்கு பல ஆண்டுகள் கழித்து ஜெபத்தில் விசுவாசத்தோடு இருந்த அந்த தம்பதியருக்கு கடவுள் ஆசீர்வாதமாக கொடுத்தார். அன்னை மரியாள் பிறப்பு ஒரு அதிசயமான பிறப்பு. உலகத்தினுடைய பார்வையில் முடியவே முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கடவுள் அந்த அன்னை மரியாளை ஆசீர்வாதமாக கொடுத்தார். எனவே அன்னை மரியாள் இந்த உலகிற்கு பிறந்ததற்கான காரணம், இந்த மனித குலத்திற்கு மீட்பை கொடுக்க வேண்டும். அந்த மீட்பை கொடுக்கக்கூடிய மீட்பர் மெசியா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரட்சகர், கடவுளுடைய மகன், அவர் பிறக்க வேண்டும். எனவே அவரை இந்த உலகிற்கு அனுப்புவதற்காகவே அன்னை மரியாளை ஆசீர்வாதமாக கொடையாக கடவுள் அந்த சுவைக்கின் அன்னமாள் என்ற அந்த தம்பதியருக்கு வயதான பல ஆண்டுகள் திருமணமாகி குழந்தை பேர் இல்லாத அந்த தம்பதியருக்கு அற்புதமான அதிசயமான ஆசீர்வாதமான குழந்தையாக அன்னை மரியாளை கடவுள் அவர்களுக்கு கொடுத்து இந்த மனித குலத்திற்கு மீட்பரை கொண்டு வர அவரை தயாரிப்பு செய்கின்றார். நாம் பிறந்திருக்கின்றோம், பாவத்தோடு பிறக்கின்றோம், ஜென்ம பாவத்தோடு பிறக்கின்றோம். நமது ஆதி தாய் ஆதி தகப்பன் ஆதாம் ஏவாள். எனவே அவர்களுடைய பாவம் வழி வழியாக நமக்கும் வருகின்றது. திருமுழுக்கு என்ற அருள் அடையாளத்தின் வழியாக கழுவு பெற்று நாம் தூய்மைப்படுத்தப்படுகிறோம். ஆனால் அன்னை மரியாள் அந்த பாவம் இல்லாமல் மாசு மறுவற்றவராக ஒரு தனி சிறப்போடு தனித்துவத்தோடு பிறந்தவர்தான் அன்னை மரியாள். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, எனவே இந்த அன்னை மரியாளுடைய பிறப்பு ஒரு அதிசய பிறப்பு. பழைய ஏற்பாட்டில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஈசாக்கின் பிறப்பு, சிம்சோனின் பிறப்பு, இன்னும் சாமுவேல் இறைவாக்கினர், இவளுடைய பிறப்பை எல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு அதிசயமான பிறப்பாக இருக்கு. புதிய ஏற்பாட்டில் பார்க்கின்ற பொழுது ஸ்நாபக அருளப்பர், அவருடைய பிறப்பு, வயதான எலிசபெத், அவர்களுக்கு குழந்தை செல்வத்தை கடவுள் கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். அதே போலதான் அன்னை மரியாளுடைய பிறப்பும் ஒரு அதிசயமான பிறப்பாக இருக்கின்றது. எனவே அந்த அன்னை மரியாளுடைய பிறப்பை கொண்டாடுகின்ற நாம் ஆரோக்கிய அன்னையினுடைய பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். இன்றைய இறை வார்த்தையும் கடவுள் நமக்கு உள்ள நலமும் உடல் நலமும் மன நிறைவும் மகிழ்ச்சியான வாழ்வையும் நமக்கு கடவுள் கொடுக்கின்றார். எனவே இன்று ஆரோக்கிய அன்னையினுடைய பெருவிழாவை கொண்டாடுகின்ற நாம் நமது குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் நல்ல நலம் வேண்டும், உடல் நலம் வேண்டும், மனநலம் வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். அதனால்தான் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள்
பிறப்பு தரித்திரமானாலும் நமது இறப்பு சரித்திரமாகட்டும் என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார். நாம் பிறந்த அதே சூழ்நிலையில் இறந்தோம் என்று சொன்னால் இந்த வாழ்வுக்கு அர்த்தம் இல்லை. அன்னை மரியாளை கடவுள் பிறக்க செய்தார் என்று சொன்னால் மீட்பரை அவர் தாங்க வேண்டும், அவருடைய கருவறையில் மீட்பர் உருவாக வேண்டும், இயேசுவை உலகிற்கு கொண்டு வருவதற்கு அவர் கருவியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அன்னை மரியாளை பிறக்க செய்து இந்த உலகிற்கு ஆசீர்வாதமாக கடவுள் கொடுத்தார். எனவே நம்மையும் கடவுள் இந்த உலகில் பிறக்க செய்திருக்கிறார் என்று சொன்னால் திட்டத்தோடு தான் பிறக்க செய்திருக்கின்றார். எனவே அந்த திட்டம் நம்மில் நிறைவேற வேண்டும். ஏதோ பிறந்தோம், ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ செத்து மடிந்தோம் என்பது அல்ல வாழ்க்கை. மாறாக பிறந்திருக்கின்றோம், வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இறப்பதற்கு முன்பாக நாம் சரித்திரம் படைக்க வேண்டும், வரலாறு படைக்க வேண்டும், ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதைத்தான் அன்னை மரியாளுடைய பிறப்பு பெருவிழா நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான செய்தி. எனவே அந்த தாயினுடைய பிறப்பை கொண்டாடுகின்றன. நமது பிறப்பு கடவுளுடைய ஆசீர்வாதம், நமக்கு கொடுக்கப்பட்ட குழந்தை செல்வங்கள் கடவுளுடைய கொடை. எனவே அந்த குழந்தை செல்வங்களுக்காக கடவுளுக்கு நாம் நன்றி சொல்வோம். தொடர்ந்து கடவுள் நமக்கு எல்லா நலமும் வளமும் தர வேண்டும் என்று ஆரோக்கிய அன்னையின் வழியாக நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆமென்.